Find X9 Ultra. எஸ் இதுல ஹைலைட் என்னன்னா கொடூரமான ஹீட் பாய்லர் மாதிரி ஹீட் ஆச்சு. ம் எதுக்கு இது சும்மாவே சூடா இருக்கு? இது வரை சாம்சங் இவ்வளவு ஹீட் ஆகி பார்த்ததே இல்லையே. ஏன் எங்களுக்கு ஒரே ஜாலி தான். இப்ப இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கு. என்னடா சாம்சங் வச்சு இவ்வளவு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு. அப்போ வந்து அந்த கடைக்காரனை ஏமாத்தி இருக்கிறாங்க இந்த போனை கொடுத்தவங்க. வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஏங்க எவ்வளவு பெரிய ப்ராடக்ட்டுங்க, இவ்வளவு பெரிய டப்பா. நிறைய பேருக்கு கனவு ஃபோனா இருக்குங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த கேமரா செட்டப்பு, அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப்கான ஃபீலு, அந்த ஒரு இமேஜ், ஹைப்புன்னு கூட வச்சுக்கோங்களேன். சில ஃபோன்ஸ் வந்து அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி வாழுதான்னு கேட்டால் ஒரு சிலர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நமக்கு நல்லா இருக்கா இல்லையா, யாருக்கு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை தான் நம்ம எப்பயுமே கன்வே பண்ணுவோம். யாருக்கு நல்லா இல்லாமல் போக போகுது அதையும் நம்ம எப்பயும் சொல்லிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அனுபவத்தை எல்லா ஃபோனும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து Find X9 Ultra. எஸ், இதில் ஹைலைட் என்னன்னா அது என்னது, கேன்யான் ஆரஞ்சு. ஆரஞ்சு கலர் ப்ரோ. இந்த கேன்யான் ஆரஞ்சு வந்து ஆனால் அது இந்த யூஎஸ்ல பார்த்துருப்பீங்க, அந்த கிரேட் கேன்யான்ஸ்ல அந்த கலர் ப்ரோ. அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஆக்சுவலா. அப்புறம் 12/512 அதான் பீக்கு, ஒரே மாடல் தான் நம்ம ஊர்ல. இதில் வந்து என்னன்னா சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1.185 ஹெட்ஸாரு, பாடி சார் வந்து 1.142. ஸோ கம்மியாக தான் இருக்குது. இதுதான் பேக்ல பாக்ஸ்ல இருக்கு. 2,50,000 ரூபா எம்ஆர்பி. ஆமா, அதுதான் பார்த்து எம்ஆர்பி பார்த்தா எல்லாம் பதறிட்டு இருந்தாங்க. 1,70,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 170க்கு லான்ச் ஆச்சு. ஆமா, 1,70,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் ஏப்ரல் 2026. இப்போ நம்ம கௌதம் ப்ரோ வந்து இதை நாங்கள் செகண்ட்ஸ்ல தாங்க எல்லாரும் வாங்குறோம். இப்போலாம் பிரைமரி மார்க்கெட்ல போய் வாங்குற நிலைமையிலையா நாங்கள் இருக்கோம். S20 அல்ட்ராவை ஸ்பாப் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஆமா சரி, நம்ம ஆளுக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ணட்டும். பாருங்க வெயிட் பண்ணுங்க. ஹாசல் பிளேடுங்க. ஆமா, அந்த பிளேடை நம்ம காட்டியே ஆகணும். ஸோ பேக்கேஜிங் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒரு ப்ரீமியம் ஃபோனோட டிசைன் மாதிரி தான். எடுத்த உடனே ஒரு கார்டு, X9 Ultra கிரியேட் வித் ஃபைண்ட். செமையா இருக்கு. ஓப்போ ஹாசல் பிளாட் செம. அது வந்து ஒரு நல்ல இது மாதிரி கொடுத்துருந்தானுங்க. நம்மளால ஆன்ல தான் இருக்கா, ரீசன் என்னன்னா எங்களால யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், ஸோ இப்படி தான் இருக்குது. ஓப்போ ஹாசல் பிளாட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரியுதா? எஸ், நல்லாவே தெரியுது. அடுத்தது ஃபோன் தங்க தாரகை. இந்த கலர்ல தான் ஆண்டவரும் விழுந்தாரு. இங்க பாருங்க அந்த கேன்யான், அந்த ஃபீல் அந்த கலர்ல விழுந்தாருங்க. இதுக்கு முன்னாடி டியூன் போய் நேரில் பார்த்தோம், பட் ஆனால் அது ஓகே, நல்லா இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. இவன் என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது, தனித்திறமையா தெரிஞ்சான். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா ப்ரோ, அந்த வெயிட், அந்த ஹெஃப்டினஸ் பிளஸ் அந்த ப்ரீமியம்னஸ், ஹாப்டிக்ஸ், இந்த மெட்டீரியலே எல்லாரும் இப்போ தொடரும்போது என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஒருவேளை ஃப்ராஸ்ட் நினைப்பாங்க. ஆனா ஃப்ராஸ்ட் கிடையாது, ஸ்மூத். இதுல பார்க்கும்போது பேட்டர்ன் தெரியும் எல்லாருக்கும். அப்ப மேட்லாம் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு அது பார்க்க. வேற லெவல். ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல, மேட்ல தான் பண்ணிருக்கனால. அது வேற கோல்டு ஆக்சென்ட் வேற கொடுத்துருக்கானுங்க ஆரஞ்சுக்கு. அது ஒரு மாதிரி தனியா தெரியுது. அதுல சில்வர்ல இருக்கும். ஆமா, அந்த அம்பரா என்னது அந்த கலர்ல, ஆம்பர் கலர். இது வந்து ஒரு மாதிரி கோல்டிஷா இருந்தனால. இதுல எனக்கு என்னன்னா ஐபோனோட அந்த ஆரஞ்சு வந்து இங்க இருக்கு பட்டன்ல, சரியா? அப்புறம் சைடுல வந்து ஆமா, உங்களுக்கு சைடுல வந்து வால்யூம் ராக்கர், பவர் பட்டன் இருக்கா, ஆண்டனா கட் அவுட் இருக்கு சைட்ஸ்ல, ரைட் சைடுல. டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கருக்கும் மைக்ரோஃபோனுக்கும் வென்ட் இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்து அந்த பட்டன் பிளஸ் கீ, அது மைண்ட் ஸ்பேஸ் கீ. மைண்ட் ஸ்பேஸா கீயா சொல்றாங்க. சரி, நான் வந்து அந்த வால்யூம் அதுக்கு தான் வச்சிருக்கேன். ப்ரொஃபைல் சவுண்ட் ப்ரொஃபைலுக்கு தான் வச்சிருக்கேன். பாட்டம்ல வந்து டியூவல் சிம் இருக்கு. அப்புறம் ஒரு இ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில். ரியர்ல தாங்க மொரட்டு இட்லி குண்டான். ஒரு மாதிரி ஹெக்ஸகனலா ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த கேமரா டெக்கோவே வந்து இந்த தடவை கொஞ்சம் ஹெக்ஸகனலா பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு மேல இந்த இடத்துல ஸ்மட்ஜ் பண்ணிட்டேன்னு வைங்களேன். ஆனா வெக்கமே இல்லாம ஒரு சென்சார் வச்சிருக்காம பாருங்க, எவ்வளவு பெருசுப்பா. அந்த லென்ஸ் பாருங்க, அந்த லென்ஸோட சைஸை தொடச்சு விடுங்க. அதை அதையும் தொடங்கி ப்ரோ, அல்ட்ரா வைடையும். வா, அது பெரிய கேமரானால விரல் பட்டுரும், கண்டிப்பா படும். இந்த இடத்துல வந்து அப்பர்ச்சர் எல்லாத்தையும் காட்டுறான். ஆமா, உங்களுக்கு f1.5 லூமோ. லூமோ அதுதான் அவனோட இன்ஜின். லூமோ இன்ஜின். உங்களால் வந்து 14 to 230 mm ஆமாம் போக முடியும். செம சென்ட்ரலில் இந்த ஹேசல் பிளேட். எஸ், பட் நிஜமாவே வந்து எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இது பக்கத்தில் நாங்கள் X300 அல்ட்ராவையும் X500 அல்ட்ராவையும் 300 அல்ட்ரா தான் 300 அல்ட்ரா அதை பார்த்தோம். ரெண்டையுமே பார்த்தோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி வேற பார்த்தோம். எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு எங்களுக்கு பர்சனலாக எப்படி இருந்ததுன்னா, X300 அல்ட்ரா நல்ல ஃபோன் தான், இல்லைன்னு இல்லை. பட் பம்ப் என்னங்க, அது மனசாட்சி இல்லாத சைஸ், ரொம்ப பெருசுங்க. அது S25 எட்ஜ் வந்து அந்த இதில் போய் உட்காருது கரெக்டாக. அதான் ஹைலைட்டா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வேற உங்களுக்கு இப்படி. ஆமா நம்ம இதுல பார்த்தது தான்.
ஓகே பாக்ஸ்ல வேற என்ன இருக்கு? அப்படியே எடுங்க. பாக்ஸில் வந்து ஆஸ் யூஷுவல் அவனுங்க எல்லாமே கொடுத்துருவானுங்க. ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் தானே. அந்த 100 வாட் சார்ஜர் ஐடி உண்டா. ஓகே செம்ம பெருசு சூப்பர் ஓகே. அது மனசாட்சியில சைஸா இருக்கு. இது வந்து அந்த OnePlusல பார்த்தா அந்த சிம் ஜெட் டூல் மாதிரியே இருக்கும். அதேதான். ஏன்னா எல்லாம் ஒரே ஆள் தான் நாங்களாம் ஒரே ஆட்கள். அதனால அப்புறம் இது வந்து வழக்கம் போல யாரும் படிக்காத பேப்பர் ஒர்க்ஸும் அப்புறம் ஃபோன் கலர் மேட்ச் ஆகிற மாதிரி கேஸ் வந்து வெரி குட். ரொம்ப நல்லா குவாலிட்டியான கேஸாக இருந்துச்சு. செம. ஸோ அது போட்டோன்னே அப்படி கேஸை போட்டிருக்கேன். இப்போ ஆமாம் மாசா கேஸை போட்டு இப்போ உங்கள் ஃபோனில் வந்து ஒரு டூர் கூப்பிட்டு போங்க எல்லாருமே. ஸோ சூப்பர். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் வாஸ்ட் தான் ப்ரோ. இதுல இது என்ரோல்மெண்ட் செம ஃபாஸ்ட். வைக்க ஒரு டப் டப்னு ஆயிருச்சு. ஓகே ஓகே. நம்ம சாம்சங்ல வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது. இதுல வைக்க ஃபுல்லா அப்படியே சைனீஸ் ஃபுல்லா செம்ம ஸ்கேன் ஆகுது. சைனீஸ் கைஸ் ஆமா எல்லாரும் இத ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதை விட்டோம்னா இவனுங்க வேற அந்த மைஓப்போல வந்து என்னன்னா நீங்க டெய்லி செக்இன் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு நாள் உங்களுக்கு வாரண்டி இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்றான் பெர் டே. ஸோ ஒரு 7 days 8 daysக்கு வந்து நாங்கள் வாரண்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றா. செக்இன் டு கெட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்ட்டுருக்கா. இதில் வந்து நான் டெய்லி செக்இன் பண்ண எனக்கு வாரண்டி ஒரு 8 நாளைக்கு அந்த மாதிரி ஏதோ இன்க்ரீஸ் ஆகுது. இது நல்லா இருக்கு. சரி நீங்க டெய்லி பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமாம் இல்லை இது இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். 8 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரில எனக்கு. அதுக்கு தான் வெயிட்டிங். இப்போ 7 நாள் ஆயிருக்கு. 8வது நாள் நான் பண்ணதுக்கப்புறம் 9வது நாள் காட்டுதா இல்லையான்னு பார்க்கணும். அப்புறம் இதோட கேர் ப்ளஸ் செக் பண்ணேன். நீங்கள் சொன்னீங்கல்ல அதையும் செக் பண்ணி பார்த்தேன். ஓப்போ கேர் ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 time ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டு அப்புறம் 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டி தானா. 5,999 சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரைஸ். நீங்கள் போட்டிங்களா? இல்லை போடலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ நாளைக்கு போடலாமா அது தெரில. ஆனால் காட்டுது எனக்கு இன்னுமே காட்டிட்டு தான் இருக்குது. ஓகே. இது ஆக்சுவலாக இது 1 month கூட ஆகல. 1 month ஆயிருக்கு. இப்போ தான் இருக்குது. 1 month ஆயிருக்கு. 60 days கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் அது 1 year தானா? அடிஷ்னல் 1 year எக்ஸ்டெண்ட் வாரண்டி. அப்படியா? ஆமாம். இப்போ 6,000 பே பண்ணா அடிஷனல் 1 year வாரண்டி வந்துரும். ப்ளஸ் 1 time ஸ்க்ரீன் ரீப்ளேசபிள். 1 time அந்த 2 years போதுமே ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாமே. ஆமா சப்போஸ் டிஸ்ப்ளேல பிரச்சனை ஆச்சுன்னா மாத்திக்கலாம் நீங்க. அப்போ ஒர்த் தான் ப்ரோ. ADLD மாதிரி தான் போட்டிருந்தான் அவன். ஆக்சிடென்டல் லிக்விட் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் போட்டிருந்தான் அவன். ஓகே. மைஓ போலே காட்டுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ப்ரொடெக்ஷன் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஓகே மை ஓப்போ கேர்ன்னு இருக்கா. ஸோ இதெல்லாம் தான் அவனோட பிளான்ஸு. ஓப்போ கேர் ப்ளஸ் இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் பிளான் அண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி 1 year வேலிடிட்டி. இதை நான் கிளிக் பண்ணேன்னா என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஓப்போ மொபைல் ஃபோனோட அந்த டச் ஸ்க்ரீன் இல்லை கிராக்கு டிஸ்பிளே எது உடஞ்சாலும் மாற்றி கொடுத்துட்றான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் எக்ஸ்டெண்டட் வாரண்டி பிளான். இதுதான் வந்து அந்த பிளான். ஸோ பை நவ் அப்படின்னு கொடுத்தோன்னா என்னோட IMEI நம்ம நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்தோன்னா எனக்கு இங்கே வந்து பேமெண்ட்டில் 5,999 அப்படின்னு காட்டும் ஓப்போ கேர் ப்ளஸ். இதுதான் ஓகே ப்ரோ. அப்போ இது வந்து என்கொயர் பண்ணிட்டு ஆமா அந்த 1 year எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது ஓகே. சப்போஸ் 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்டி தருவேன் எக்ஸ்டெண்டட். அது எக்ஸ்டெண்ட் வாரண்டி. ஆனா ADLD 1 வருஷத்துக்கு தான் தருவேன்னு சொல்லுவானன்றத கேட்டுக்கணும். ஒரு எக்ஸ்டெண்ட் வாரண்டி இருந்தா கூட மோர் தென் எனஃப் தானே. ஹார்ட்வேர் ஏதாச்சும் உள்ள டேமேஜ் ஆச்சுனா கூட நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல ப்ரோ. வாரண்டியே இல்லனாலும் Oppo, Vivo இவங்க எல்லாம் வந்து டிஸ்ப்ளே ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணி தருவாங்க. ஆமா. ஸோ அது வந்து அவங்க மை ஓப்போ ஆப்லேயே அவங்களுக்கு தெளிவாக போட்டுறோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதேமாரி நீங்கள் வாங்கி 30 daysக்குள்ளே வந்து நீங்கள் ஏதோ ஃப்ரீ கிஃப்ட்லாம் க்ளைம் பண்ணலாமாம்மா. ஓ நான் அதை பார்க்க முட்டேன். வாங்கினதே நம்ம கரெக்டாக 29th ஏதோ டேட்டில் தான் வந்துச்சு நமக்கு. ஆமாம். அது நான் அதை பார்த்ததே ஒரு என்ன ஃப்ரீ கிஃப்ட்டா தெரில. ஓப்போ வெல்கம் கிஃப்ட்னு ஏதோ இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கேஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பானுன்னு நினைக்கிறேன். மை ஓப்போலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்போ காட்டும் வெல்கம் கிஃப்ட்னு இந்த இடத்துல ஏதோ காட்டுச்சு. எவனாவது ஃபோனை வாங்கி வெல்கம் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு ஃபோனை வைப்பானா. ஆமாம் இந்த இடத்துல ஏதோ வெல்கம் கிஃப்ட்னு எனக்கு காட்டுனுச்சு. அப்போ தான் நான் பார்த்தேன் ஓ இந்த மாதிரிலாம் தரானுங்க போல். ஒன் மந்த்துக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓப்போ கிஃப்ட்டு. பரவாயில்ல ப்ரோ ஏதோ பண்ணுறாங்க போட்டிருந்தான். அதில் தான் பார்த்தேன் நான் கிளைம் யுவர் வெல்கம் கிஃப்ட் அப்படின்னு வந்துச்சு. பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று பண்ணுறானுங்க. ஓகே. அதை விட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. ஸோ நான் இதில் ஒன்று நோட்டீஸ் பண்ணது என்னென்னா ஒர்க் ப்ரொஃபைல் கன்ஃபிகர் பண்ண உடனே ஒர்க் ப்ரொஃபைல் வந்து போட்டு என்னடா பேட்டரி ரொம்ப குறையிற மாதிரி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன் சார்ஜ் போடும்போது. ஒர்க் ப்ரொஃபைல் போட்ட உடனே ஒர்க் ப்ரொஃபைல் மட்டும் பேட்டரியில் காட்டுது 16.59%. அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. எதுக்கு ப்ரோ? எதுக்கு என்னத்த பண்ணான்னு தெரியலையே. 16% பேட்டரி போயிடுச்சு ப்ரோ அசால்ட்டா. ஐயோயோ. அதனால் ஒன்று அப்புறம் இதில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். சரி இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஒர்க் ப்ரொஃபைல் தேவைப்படும் போது மட்டும் ஆன் பண்ணிட்டு மீதிலாம் வேணா பாஸ் ஒர்க் ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷனு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது கொடுத்தோடனே ஒர்க் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணி விட்டுருது ஃபுல்லாகவே. தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு எப்பயுமே தேவை இருக்குன்னு அவசியம் இல்லை. நீட் இருக்கும்போது எனக்கு ஒரு 1 or 2 hours தேவைப்பட்டுனா அப்போ மட்டும் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு.
அப்போ மட்டும் வச்சா பிரச்சனை இல்லாமல் இருக்குது ப்ரோ. அன்றைக்கி ஒரு நாள் வச்சுட்டு அப்படியே விட்டேன் நான். அடுத்த நாள் பார்த்தா என்னன்னா பேட்டரி இவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சின்னு பார்த்தா 16.5% எடுத்துட்டான் ப்ரோ. ஒர்க் ப்ரொஃபைலு டாப்பில் நிற்கலாம். அப்போ இப்போ என்ன மேட்டர்னா இந்த ஃபோன் எப்படின்னா பொதுவாகவே பேட்டரி லைஃப்ல பீஸ்ட். ஆமாம். இப்போ ஒர்க் ப்ரொஃபைல் வந்து கீகேரேஞ்ச் கூட போட்டிருந்தாரு. ஒர்க் ப்ரொஃபைல் பாஸ் பண்ணிட்டா என்ன ஆகுது வேற லெவல. ஆமாம். அதேமாரி இன்னொரு கண்டுபிடிச்சேன். இதில் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முக்கியமான ஆப்ஸ்ன்னு சொல்லி இதுவே வந்து லாக் பண்ணி வச்சிருது ஒரு சில ஆப்ஸை. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இது எல்லாத்தையுமே, டெலகிராம் இது எல்லாமே வந்து லாக் சிம்பிள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. எதுக்குடா அந்த நாய் லாக் பண்ணுறான், இதுதான் இது குளோபல் வெர்ஷன் தானே, சைனானா ஓப்பன் ஆன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி விட்டு சரி வாட்ஸ்அப் மட்டும் வச்சுக்கலாம், சப்போஸ் ஒர்க் ஆகாதோ அப்படின்னு நினச்சிட்டு வாட்ஸ்அப் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு மீதி எல்லா ஆப்பையும் தூக்கி விட்டேன். ஆனால் எல்லா ஆப்புமே ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. எப்படி ஒரு நார்மல் ஃபோனில் ஒர்க் ஆகும், நம்ம குளோபல் வெர்ஷனில் எப்படி ஒர்க் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வர்றது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் நான் அதை லாக் பண்ணி வச்சுருந்தால பேட்டரி ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இது ஆகுது, ஒருவேளை வாட்ஸ்அப் நம்ம ஆன் பண்ணியே வச்சதுனாலே ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நேற்று அதை தூக்கி விட்டேன். அதுக்கப்புறம் பேட்டரி நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது, லாக் பண்ணி வைக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா குளோபல் வெர்ஷன் தானே இது. சைனீஸ் வெர்ஷனாக நீங்கள் ஆன் பண்ணி வைக்கலாம், ஏன்னா அக்ரெசிவாக இருக்கும். ரேம் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதில் ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்தேன்னா திரும்ப ஓப்பன் பண்ணால் இருக்குது எல்லாமே. அந்த விதத்தில் பரவாயில்ல. நான் 12 GB நல்லா பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா இவனுக்குலாம் 16 GB மினிமம் கேட்பாங்க. ஏன்னா எக்ஸைட்டல்ட்ரா நம்ம பார்க்கும்போதே 16 GB இருந்துச்சு. அதில் எதுக்கு நான் 12 GB கொடுத்தா என்ன ஆப்டிமைஸ் பண்ணான்னு தெரிலன்னு சொன்னேன். அதேமாரி இந்த ஃபோன் வந்து நாங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வேறு லெவல் ஹீட் ஆச்சுங்க. நான் சொன்னேன்ல 2 மணி நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. கொடூரமான ஹீட்டு, பாய்லர் மாதிரி ஹீட் ஆச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த அளவுக்கு வேறு லெவல் ஹீட்டு. அதுக்கப்புறம் வந்து செட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா 2 நாளைக்கு ஃபுல்லாகவே சூடாகவே தான் இருந்தான் ஃபோனு. எப்போயுமே சூடாக இருந்துச்சு, சும்மாவே எப்போயுமே வாமாக இருந்துச்சு. எனக்கு புரியவே இல்லை எதுக்கு இது இவ்வளோ நாள் சும்மாவே சூடாக இருக்குது. சாம்சங் இந்த மாதிரி ஆனதே இல்லை என்றைக்குமே, எதுக்கு ஹீட்டாகவே இருக்கான், பாய்லர் மாதிரி கொச்சிக்கிட்டே இருக்குது எப்பயுமே அப்படின்னு எந்த டாஸ்க்குமே பண்ணாமல் இருந்தாலுமே. ஆனால் நம்ம டே 1 பார்க்கும்போது கான்ஃபிகர் பண்ணும்போது சூடாச்சு, அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டில் போய் வச்சா வீட்டில் மறுபடியும் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் ஆஃபீஸில் எப்பயுமே வந்து வார்ம்னஸ் இருக்கும். டிஸ்பிளே தொட்டால் சூடாகவே இருக்கும் டிஸ்பிளே. இந்த இடத்துல என்ன காரணம் ப்ரோ? அதுக்கப்புறம் லாக் பண்ணி வச்சாலுமே சூடாக இருந்துச்சு. என்ன காரணம் கண்டுபிடிச்சு? அது எதுவுமே காட்டவே இல்லை. அப்புறம் 2-3 நாள் ஆச்சு. 3ஆவது நாளில் நார்மல் ஆயிடுச்சு. மேபி செட்டிலிங் டைமாக என்னன்றது தெரியல, அது அப்படி தான் ஒர்க் ஆகாமல் என்னென்னு. அந்த 3ஆவது நாள்லேயே கரெக்டாக வந்து எனக்கு ஒரு அப்டேட் ஒன்று இருந்துச்சு. ட்ரையல் வெர்ஷனில் செக் பண்ணி பார்த்தா ட்ரையல் வெர்ஷன் ஒரு அப்டேட் இருந்துச்சு. செக்யூரிட்டி பேட்ச் மாதிரி ஏதோ சம்திங் ஒரு 400 MB 500 MB ஏதோ அப்டேட் இருந்துச்சு. அதை பண்ணிட்டேன். பண்ணோன்னா அடுத்த நாளே எனக்கு 1.31 GB அந்த பெரிய அப்டேட் ஒன்று விட்டுருந்தான். கேமரா ஃபிக்ஸுக்கு ஏதோ அப்டேட்லாம் விட்டு பெரிய அப்டேட் ஒன்று வந்துருந்துச்சு. அது நார்மல் அப்டேட்லேயே வந்துருந்துச்சு. அதையும் பண்ணிட்டேன். அதை பண்ணோன்னே இப்போ ஃபோன் வந்து சூடே ஆகல, நார்மலாக இருக்குது. இப்போ எந்த ஹீட்டிங் எதுவுமே இல்லை. இல்லாட்டி கரெக்டாக நம்ம வாங்குற நேரத்தில் ஏதாவது பக் வந்திருக்கும் ப்ரோ. இருக்கான் மேபி. எனக்கு இன்னொன்று என்ன, அண்ட் மோரோவர் இது நியூ ஃபோன்னால இப்போ தான் ஆப்டிமைஸ் பண்ணுறானுங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்ட்டு தான் இது பிரச்சனையா நினைச்சு பயந்து போய் வித்துட்டாங்க. நான் அதான் யோசிச்சேன் ஆக்சுவலாக, என்ன எதுக்கு இது சும்மாவே சூடாக இருக்குது, இது மாதிரி சாம்சங் இவ்வளோ ஹீட் ஆகி பார்த்ததே இல்லையே, ஏன் ஹீட் ஆகிட்டே இருக்கு. ஸ்னாப்டிராகன் ஃபார் கேலக்ஸி ஓவர் கிளாக். ஆமாம், ஏன்னா இது ஆனால் இது யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து தெர்மலி கொஞ்சம் இதாக இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. தெர்மலாக கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணணும், அவங்க ஆக்டிவாக தான் இருக்கான் பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சம்மரே வந்து இப்போ அந்த அளவுக்கு பீக் இல்லையே, அவரை ஏன்ட்ட சூடாகுது நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. இதோட ஃபாலோ அப் வந்து கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது. சார்ஜிங் எல்லாம் ஆஸ்யூஷுவல் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. அந்த இதெல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சிடும் ஓரளவுக்கு. இது பண்ணி பில்டு குவாலிட்டி மாசாக இருக்குது. ஆமாம், பேட்டரி லைஃப் மாசாக இருக்குது. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. அந்த புண்ணியம் ஒரு பிரைவசி கார்டு இது நல்ல குவாலிட்டியில் ஒன்று ஒட்டிருக்காரு, அதுவும் நல்லா இருக்கு. ஸோ 7 hours SOT டைம் வித் ஸ்க்ரீன் ஆஃப் 18 hours அந்த மாதிரி காட்டுச்சு. ஸோ அரௌண்ட் அப்போ நீங்கள் வந்து ஒரு 25 to 27 hours யூஸ் பண்ணீங்கன்னா 7 hours அந்த மாதிரி வருது. இத்தனைக்கும் நான் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணேன், வைஃபைல கனெக்ட் பண்ணுறோம், சப்வே சர்ஃபர் விளையாண்டு பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் இருக்குது, இதில் டெலகிராம் இருக்குது. எனக்கு அதில் ஃப்ளோட் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆமாம், அதாவது போட்டு வைக்கிறது அது எனக்கு ஹைப்பர் வாய்ஸில் ஃப்ளோட்டை விட கலர் வாய்ஸ்ல வந்து ஃப்ளோட்ல கேமே விளையாடலாம். ஆமாம், அது கிரேசியாக இருந்துச்சு. ஆமாம், என்னடா அது கேம்லாம் ஆடுறீங்க அந்த ஆப்ஷன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மைண்ட் ஸ்பேஸ் இதுலேயும் கொடுத்துருக்குறான் அவன். அது ஏஐ யூஸ் பண்ணுறவங்க அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் அது. மற்றபடி இதில் வேறு என்னென்னா எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு ஃபோன். இனிஷியல் இம்ப்ரெஷன் இஸ் குட் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்றது கம்மிங் டேஸில் காலப்போக்கில் நாங்கள் சொல்கிறோம். அது போன வாரம் உடம்பு சரியில்லை, 2 நாள் படுத்துட்டேன், அதனால் அதை சரியாக யூஸ் பண்ண முடியும். எல்லாரும் மாற்றி எல்லாருமே அடி வாங்கிட்டோம், மாற்றி படுத்துட்டு இருந்தோம், அதனால் சரியாக யூஸ் பண்ணல. நல்லா என்ன பிளான்னா ஒரு நாள் வந்து கௌதம் ப்ரோ ஒரு சாட்டர்டே இந்த மாதிரி வர சொன்னோன்னே
எங்க பார்க்ல மீட் பண்ணிட்டு Full-ஆ அடிச்சு போட்டோ எடுத்து நொறுக்கிட்டோம் நீங்க பட்டை கிளப்பிடலாம் எடுத்துட்டு. எனக்கு தெரிஞ்சு வீடியோ நல்லா எடுக்கும், போட்டோவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா போட்டோல வந்து மேக்ரோலாம் தட்டி தூக்கும்னு நினைக்கிறேன். லாக்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கானுங்க, வீடியோலயே பயங்கரமா கொடுத்துருக்கானுங்க, ஏதோ ஒர்க் பண்ணிருக்கானுங்க அவனுங்க. இதுல என்ன கொடுமைனா ப்ரோ, இந்த பொறுமை இருக்கிறவங்க இந்த கிரியேட்டர்ஸ்லயே வந்து எடிட்டிங்ல பட்டை கிளப்புறாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த மாதிரியான லாக் வீடியோ எடுத்து அதை வந்து கலர் கிரேடிங் பண்ணி அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணலாம். நம்ம என்னடானா டேட்டா தானே நம்மளதுல முக்கியம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மாதிரி ஆயிடும் நம்ம கதை. ஓகே, ஸோ அப்போ ஆக்சுவல் கேமரா அண்ட் வீடியோ அந்த ட்ரிக்கி கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த லாக் வீடியோஸ் அது ஒரு நாள் கண்டிப்பா எடுத்து போட்டு விடுறாங்க, கன்ஃபார்ம் வேற லெவல் எடுத்து. அவனா சிவாபுரோட அவுட்புட் பயங்கரமா இருக்கும். அதுல நம்ம வளைச்சு எல்லா பூச்சியும் எடுக்கணும், அது எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம், நிறைய இருக்குது. ஹியூமன் போர்ட்ரைட்ஸ் அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஹியூமன் போர்ட்ரைட்னா நான் கௌதம் ப்ரோவை தான் எடுப்பேன் நான். வேற யாராவது வந்தாங்கன்னா எடுக்கலாம், மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். சிவாபுரோவே மாற்றி மாற்றி நாங்களே எடுத்துக்கிட்டு நீ ஒன்று எடுத்துக்கிட்டியா ரைட்டா ஓகே அவ்வளோதான் பண்ண முடியும். ரோட்ல வர போறவங்களெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், ஒரு மாதிரி இருப்பாங்க, அதனால கேட்க மாட்டோம். ஏன்னா குட்டி பசங்க யாராச்சும் வந்தா வேணா எடுக்கலாம், இல்லை நாய் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா நாயெல்லாம் அங்கே இருக்கும் அந்த ஏரியாவில். நிறைய ஃப்ரெண்டோட தம்பி இருப்பான், வர சொல்லுவோம், அவங்க கூட யார் வேணாலும் பக்கா ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து இப்போதைக்கு ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷனாக சொல்லணும்னா, வாங்கின உடனேயே நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கொலரா இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு, இப்போ ஸ்டேபிளா இருக்கு, ஹீட்டிங் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இல்லை. அண்ட் மீடியாவுக்கும் சொல்லவே வேணாம், ப்ளூடூத்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாரு. ப்ளூடூத்லாம் நல்லா இருக்கு, டைப் சி சூப்பரா இருந்துச்சு. ஏகேஜி வந்து நல்லா பயங்கரமா கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு, ஏன்னா ஸ்னாப் டிராகன் சவுண்ட் எல்லாமே உண்டுங்க. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, சாம்சங் வாட்ச் இதுல நல்லா ஒர்க் ஆகுது. அப்படியா? சாம்சங்கோட எங்களுக்கு ஒரே ஜாலி தான். இப்போ இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கு. என்னடா சாம்சங் வாட்ச் இவ்வளவு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஆப்பிளோட இயர்பாட்ஸே ஒர்க் ஆகும், ஏர்பாட்ஸ் ஆமா அதுவே ஒர்க் ஆகும், அப்புறம் என்னத்தை. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு. சாம்சங் வாட்ச் எப்படி கிராஸ் காம்பேட்டபிலிட்டி நல்லா வேலை செய்யும், ஆனா சொந்த கம்பெனிக்கு வேலை செய்யாது. ஆமா, என்னடா இது அப்படின்னு. ஏன்னா அதில் பேக்கப் வந்து ப்ராப்பராக ஆகாது. சாம்சங் ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்கப் வந்து ஒழுங்காகி தொலையாது. டெய்லி கரெக்டாக வாட்சை கனெக்ட் பண்ண உடனே பேக்கப் கரெக்டாக ஏறலாம் நடுவில். சூப்பர் பேக்கிங் வாட்ச் அப்படின்னு பர்ஃபெக்டாக காட்டுது, டெய்லி காட்டுது. என்னடா இது சாம்சங்லேயே அவ்வளோ. சாம்சங்கில் வாட்ச் கனெக்ட் பண்ணே காட்டுறேன், 30 நாள் ஆச்சுடான்னு நீ பேக்கப்பே பண்ணலடா, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும். மேனுவலாக கொடுத்தாலும் ஃபெயில் ஆயிரும், அவனுக்காக தோணுச்சுன்னா பண்ணுவான். இதில் என்னன்னா அவனே எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன்னா போடா, எல்லாம் பெரிய விஷயங்க மாஸ். அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ப்ரோ இந்த கேஸுக்கு பேர் என்ன சொன்னீங்க? இதோட கேஸ் ஒன்று இருந்தது, அலுமு. அதெல்லாம் டுமாகூர் ப்ரோ, இது அலுமுலாம் இல்லை, 450 ரூபா ப்ரோ. அந்த அலுமு மாதிரியே ஒருத்தன் பண்ணி சைனால போட்டிருக்காங்க, பார்த்தா நீங்க அனுப்பி 450 ரூபா கேஸு, 5000 ரூபா கேஸுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா? ஆனா அது அலுமோட காப்பி அப்படியே. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அலுமோட காப்பியா இருந்தாலும் எனக்கு டவுட் என்னன்னா, அதுல மேக்னெட்டோட ஸ்பேசிங்லாம் தப்பா இருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜர்ல எடுத்து வச்சா காரி துப்புது, சார்ஜே ஏறல. அப்படியா? ஏன்னா இதுல ஒயர்லெஸ் சார்ஜிங் இங்க இருக்கும் போல, அதுல அந்த சர்க்கிள் இங்க இருக்கு. அப்போ வந்து அந்த கடைக்காரனே ஏமாத்தி இருக்கிறாங்க, ஃபோனை கொடுத்தவங்க. உங்களுக்கு ப்ரீமியம் கேஸ் அப்படின்னு இருந்தாங்க, 4000 ரூபா கேஸ் அப்படின்னு. அவர் அப்படி தானே சொல்லி கொடுத்தாரு. இல்லைங்க ப்ரீமியம் கேஸுங்க, இது இம்போர்ட்டட் பிராண்டு அப்படின்னு. இம்போர்ட்டட் தான், பட் ஆனால் 400 ரூபா அந்த கேஸோட ரேட்டு. சோகம் ஓ வேகம் எனக்கு சோகம். அலுமுன்னு பார்த்தா அது அலும்பு பண்ணியிருக்காங்க அவரை வச்சு. ரைட்டு, ஓகேங்க. ஏதோ டவுட் இருந்ததுன்னா எக்ஸ்டர்னல் பற்றி தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஏன்னா நாங்கள் இந்த வாரம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துருதுன்னா நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான பதிலாக வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். இதோட எக்ஸ்டென்சிவ் ஷூட் வந்து ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டு 2 பேர் ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு ஃபுல்லாக வெளியில் அவுட்டோரில் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் டீட்டெயில்ஸ். கொஞ்சம் பொறுமை காக்கவும். எக்ஸாக்ட்லி. 2 பேருக்கும் உடம்பு சரியானா நாங்கள் போய் பண்ணுறோம். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.